எகைன் நான் எங்கே வந்து நிற்பேன், அவருடைய எந்த முயற்சியும் நான் குறைச்சி சொல்ல மாட்டேன். எடப்பாடியினுடைய மனசுல மாற்றம் வராத வரைக்கும் அதிமுக ஒற்றுமை சாத்தியம் இல்லைங்கிற நான் இன்னொரு தடவை வலியுறுத்தி சொல்றேன். நிறைவு கேள்வியா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எந்த அளவிற்கான தாக்கத்தை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இருக்காது. ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பணபலத்தை இறக்குவாங்க. ஒரு 5000 ஓட்டுக்கு ஒரு மந்திரின்னு பிரிச்சு விட்டாங்க. அப்படிங்கிற போது ரொம்ப சுலபமா ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா, சில ஈக்குவேஷன், சில கணக்குகள், வாக்கு எண்ணிக்கை, நம்ம வாங்குற வாக்கு இதெல்லாம் காமிச்சு இந்த மீதம் இருக்கிற இந்த 1.5 ஆண்டு 2 ஆண்டுகள் அரசியலை நவுத்திட்டு போறதுக்கு, அல்லது அந்த 2ஆம் ஆண்டு முடிவில் வர்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பேரங்களை பேசுவதற்கு ஒரு தியரியை உருவாக்குறதுக்குன்னு இந்த வாக்குகள் பயன்படலாமே தவிர, ஐயோ வெற்றியே மாறப்போகுது அப்படி இப்படிலாம் எனக்கு சொல்றதுல வாய்ப்பு தோணலை எனக்கு. திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். இது எதையும் பிரதிபலிக்கிறதாவும் நான் எடுத்துக்க மாட்டேன். இப்போ 2வது இடம் பாமக அல்லது நாம் தமிழர் யார் வர்றாங்கன்னு பார்ப்போம். அதான் சொல்ல, யார் வந்தாலும் அது வரப்போற 2 வருஷத்து அரசியல்ல அவங்க அதை பயன்படுத்துவாங்கன்னு சொன்னேன். ஒருவேளை நாம் தமிழர் செகண்ட் வந்துச்சுன்னு வச்சுங்க, சீமானுடைய பரப்புரை எப்படி இருக்கும்? நாங்க வளர்ந்துகிட்டு இருக்கோம், எவ்வளவு பெரிய கட்சியை நாங்க பின்னாடி தள்ளிட்டு அவங்க கோட்டைக்குள்ளேயே 3ஆம் இடத்துக்கு தள்ளிட்டோம்னு பேசுவாரா? யார் வேணாலும் எங்க அரசியல் பண்ணலாம், இங்கே உங்க பருப்பு வேகாது, பாமக அந்த வார்த்தையை சொல்லலாம். நான் ஜனநாயகத்துல தேர்தல் வாக்குப்பதிவே நடக்காத போது இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு அறுதிட்டு சொல்லக்கூடாது. நான் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். பாமக ஜெயிச்சுன்னா அந்த அரசியல் வேற மாதிரி அவங்க நடத்த ஆரம்பிப்பாங்கல்ல. அவங்க கேட்க போற கூட்டணியில கேட்க போற சீட்டு எண்ணிக்கை, இது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அது பயன்படுமே தவிர வேற நயா பைசா பிரயோஜனம் இல்லை மக்களுக்கு அதனால.